ஒரு சிறிய கிராமத்தில் மணி என்ற ஒரு நல்ல மனங்கொண்ட சிறுவன் இருந்தான். கிறிஸ்துமஸ் வரப்போகிறது என்பதால் ஊர் முழுவதும் விளக்குகள், நட்சத்திரங்கள், மரங்கள் என்று அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மணி வீட்டில் அந்த வருடம் கிறிஸ்துமஸ் சந்தோஷம் இல்லை. அவன் அப்பா வேலையில்லாமல் இருந்ததால் கிறிஸ்துமஸ் பரிசுகள் வாங்க முடியாத நிலை. கிறிஸ்துமஸ் ஈவ் அன்று மணி தேவாலயத்திற்கு சென்றான். அங்கே பாஸ்டர் சொன்னார், கிறிஸ்துமஸ் என்பது பரிசுகள் அல்ல, அன்பை பகிர்வதுதான். அந்த வார்த்தைகள் மணியின் மனதை தொட்டது. வீட்டுக்குச் சென்றதும் தன் சிறிய சேமிப்பு பெட்டியை திறந்தான். அதிலிருந்த சில நாணயங்களை எடுத்துக்கொண்டு ஊரிலிருந்த ஏழை பாட்டிக்கு ஒரு ரொட்டி, ஒரு மெழுகுவர்த்தி வாங்கி கொடுத்தான். பாட்டியின் கண்களில் கண்ணீர். இதுதான் என் வாழ்க்கையிலேயே சிறந்த கிறிஸ்துமஸ் பரிசு என்று ஆசீர்வாதம் செய்தார். அந்த இரவு மணி தூங்கிக் கொண்டிருக்கும்போது கதவு தட்டும் சத்தம். வெளியே பார்த்தால் ஊரிலிருந்த நண்பர்கள், பாஸ்டர் அனைவரும் சேர்ந்து மணிக்கு ஒரு சிறிய கிறிஸ்துமஸ் மரம், இனிப்புகள் கொண்டு வந்திருந்தார்கள். நீ பகிர்ந்த அன்புதான் எங்களை இங்கே கொண்டு வந்தது என்றார்கள். மணியின் கண்கள் மகிழ்ச்சியில் ஜொலித்தன. அந்த நாளில் மணி உணர்ந்தான், கிறிஸ்துமஸ் அதிசயம் என்பது அன்பை கொடுத்தால் அது பல மடங்கு திரும்ப வரும் என்பதுதான். மெரி கிறிஸ்மஸ்.